என்கிட்ட பிகின் மினியர்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு இருக்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆப்பிள் நிறுவனத்துல ட்ரிக்கை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. ஐபோன் அப்படி என்று சொன்னாலே எல்லாருமே விரும்புற ஒரு விஷயம் தான். அதுலயும் சிலர்கிட்ட நாங்க கேட்டோம்னு சொன்னா சொல்லுவாங்க இந்த கேமரா குவாலிட்டி இருக்குது, அதனால போட்டோ எடுக்க நல்லா இருக்கும், அதுக்காக தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்கிட்ட கேட்டோம்னு சொன்னா நாங்க ஸ்டேட்டஸ்க்காக தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். யார் எதுக்காக யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு உளவியல் விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த ஐபோன் யூஸ் பண்றதுக்கான பின்னுக்கே இருக்கக்கூடிய ஒரு உளவியல் விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கௌரவ சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முதல் நான் சொல்லியிருப்பேன், ஆக்கள் கேட்டு சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்டேட்டஸுக்காக தான் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி. அதைத்தான் சொல்ல போறேன். இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மனிதர்கள் எப்பவுமே சமூகத்துல உயர்ந்தவங்களா தங்களை காட்டணும் பண்றதான் இதுக்கு மெயின் ரீசனாவே இருக்குது. இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐபோன் வச்சிருக்கிற ஆளை சொசைட்டில ஒரு பெரிய ஆளா மதிப்பாங்க. பலர் இதுக்காகத்தான் யூஸ் பண்றது. இதையும் விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐபோன் யூசர்ஸை கேட்டோம்னு சொன்னா எனக்கு ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே மனுஷன் மூளை சிக்கலான விஷயங்களை விட எளிமையான விஷயங்களை தான் கூட விரும்பும். அது மட்டும் இல்லாம இந்த ஐபோன் யூஸ் பண்றதால பாதுகாப்பு, நம்பிக்கை இப்படி எல்லாம் இருக்குலாம் பல பேர் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா ஹேக் பண்ண மாட்டாங்க, இப்படி நிறைய பேர் எனக்கு சொல்லிக்காங்க பர்சனலா. சோ இந்த மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா தங்களோட டேட்டாஸை எப்பவுமே பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இதுக்கு ஒரு காரணமாவும் இருக்குன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். இதுக்காக தான் இந்த ஆப்பிள் நிறுவனம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தையே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதை விட சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அதை விட திங்க் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற இந்த வாசகம், அதாவது ஐபோன் வச்சிருக்கிற ஆக்கள் மற்ற ஆக்களை விட புத்திசாலிகளாகவும் வித்தியாசமானவர்கள் என்ற உணர்வையும் மக்கள் மத்தியில விதைக்கிறதா தான் இந்த வார்த்தை இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னே இதை சொல்லிக்கொள்ளலாம். நம்ம எல்லாட்ட மத்தியிலுமே இந்த விஷயம் இருக்குது. அதாவது இந்த மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பொதுவான எண்ணம் என்று சொல்லக்கூடியது இந்த விலை கூடின எந்த பொருளா இருந்தாலுமே அது தரமானதாகவும் சிறப்பானதா இருக்கும் எங்கட எல்லாரும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த பிம்பத்தாலேயே என்னவோ எனக்கு தெரியல, ஆனா இந்த ஐபோன் விலை கூட இருக்கிறதாலேயே இது சிறப்பானதா இருக்கும் எல்லாட்ட மனசுலயுமே ஒரு மனநிலைமை கிரியேட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதை விட சுருக்கமா சொல்ல போனோம்னு சொன்னா இந்த ஐபோன் இந்த ரெம்மாலேயோ அல்லது இந்த போட்டோ கிளாரிட்டியாலேயோ இது வின் பண்ணல. மக்களோட எமோஷன்ஸோடையும் ஐடென்டிட்டியோடையும் விளையாடுறதால இந்த ஐபோன் அப்படின்றது எல்லார் மத்தியிலுமே பிரபலமா இருக்குன்னு கூட சொல்லிக் கொள்ளலாம். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா எங்களோட பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களோட ஃபேமிலி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருமே தெரிஞ்சு வளட்டுமேன். இது போன்ற இன்னும் ஒரு வீடியோடாக உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவி. டாடா, பை பாய்.